சார், இது ஒரு விதமான பனைமரம். பனைமரங்கள் கிட்டத்தட்ட 35 வகையான பனைமரங்கள் இருக்கின்றன. அதில் ஆண் பனை, பெண் பனை என்று சொல்கிறார்கள். இந்த மரம் ஆண் பனை. இதனுடைய அழகான தமிழ் பெயர் என்னவென்றால் கூந்தல் பனை. கூந்தல் பனை. கூந்தல் பனை தான் மருவி கூத்த பனை என்று சொல்கிறார்கள். ஆக்சுவலாக இதனுடைய மரத்தினுடைய பண்பு என்னவென்றால், அதனுடைய கிட்டத்தட்ட ஒரு 30 முதல் 60 அடி உயரத்திற்கு வளர்கின்ற மரம். இதனுடைய ஆயுள் காலம் என்னவென்றால் 75 ஆண்டுகள் முதல் 125 ஆண்டுகள் தான் இது வாழும். இந்த ஆயுள் காலத்தில் ஒரு முறை தான் பூக்கும். தன்னுடைய முழு ஆயுள் காலத்தில் ஒரு முறை பூத்து காய்த்து பழுத்து அதனுடைய விதைகளெல்லாம் ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கும். இது வெடித்து அதனுடைய சிதறி காற்றில் பறந்து தான் இதனுடைய விதைகளெல்லாம் பூமியில் விழுகின்றன. இதனை பலவாறு, குறிப்பாக இதனை தாலிப்பனை, அப்புறம் விசிறிப்பனை, குடைப்பனை, இப்படி பலவாறு இதனுடைய பெயர்களை ஒவ்வொரு இடங்களிலும் அழைக்கிறார்கள். இதனுடைய இலையினுடைய விசிறிக்காகவும் தொப்பிக்காக பயன்படுத்துகிறோம். இந்த மரம் ஒரு மருத்துவ குணம் வாய்ந்த மரம். இதனுடைய சிறப்பு என்னவென்றால், ஒரு பெண்களின் தலையில் இருக்கின்ற கூந்தலை போன்று ஒரு கூந்தல் இருப்பதை போல் இருக்கின்ற காட்சியளிப்பதால் இது கூந்தல் பனை என்று அழைக்கப்படுகிறது. இது ஆக்சுவலாக பட்டு போயிடுச்சு. அந்த மரம் பட்டு போயிடுச்சு. இதனுடைய இளமை காலத்தில் எங்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. இதனுடைய முதுமை காலமும் எங்களுக்கு என்னவென்று தெரியவில்லை. திடீரென்று இந்த மரம் பட்டு சாய்ந்து இருப்பதை பார்த்த பிறகுதான் இதனுடைய என்ன குணங்கள் என்று விசாரிக்கும் போது தான் இதனுடைய அரிய குணங்கள் நாங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம். இது சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் ஒரு பகுதியில் இருக்கிறது. இது இன்னும் எவ்வளவு நாள் இருக்கும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இருப்பினும் சென்னை மாநகரத்தில் இது போன்ற மரங்கள் இருக்கிறதா என்றும் தெரியவில்லை. நாங்கள் திடீரென்று இந்த மரத்தை பார்த்ததால் இதனுடைய அரிய குணங்களையும் அரிய பண்புகளையும், ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருப்பதால் இதனுடைய பண்புகள் என்னவென்று நாங்கள் ஆழ அரசி பார்த்தபோது வித்தியாசமாக இருந்தது. இருப்பினும் இதனுடைய காலம் எவ்வளவு நாள் இது இந்த இடத்தில் இருக்கும் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இது பட்டு விட்டது, சாய்ந்து விட்டது, இறந்து விட்டது. விரைவில் இதில் அகற்றப்படுவார்கள். இருப்பினும் இந்த மரம் ஒரு வித்தியாசமான மரம். சென்னையில் இருப்பது மிக மகிழ்ச்சி. அதுவும் சென்னை வேளச்சேரி 100 அடி சாலையில் மிக அருகையில் இருக்கிறது. இதுவே என்னவென்று தெரிவதற்காகவே உங்களுக்கு ஒரு கருத்துக்களை பரிமாறிக்கொள்வதற்காகவும், சென்னையில் இப்படி ஒரு மரம் இருப்பது என்பதற்கு சென்னை வாசி மக்களுக்கு இது தெரியப்படுத்துவதற்காகவும் இந்த கேன்ஸ் டிவி மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றிகள் பல. ஆனால் இது வித்தியாசமான பனை மரம். இது 75 வருஷத்துக்கு அப்புறம் தான் பூக்கும். பூத்துட்டு அப்படியே வெடித்து அந்த பூவெல்லாம் செதறி காய் வரும். அப்புறம் தானாகவே அது பட்டு போகும், தானாகவே அது மரம் நடக்கும். வயசு 75 வயசு மேலே தனியாக பூத்து அந்த மரம் ஆட்டோமேட்டிக் வாழ்க்கையே இழக்கிறது. ஸோ ஒரு வித்தியாசமான மரம். இது தாலிப்பனை, குடைப்பனை, விசிறிப்பனை, இப்படி பல பேரில் ஒவ்வொரு இடத்துலையும் இதை சொல்லுவாங்க. இது இந்த பனை நம்முடைய வேளச்சேரி பகுதியில் இருக்குது. இது ஒரு கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேலே அந்த பனை அது பூத்து அது வெடித்து இப்பொழுது பட்டு போகிற நிலைமைகளே இருக்குது. இது ஒரு வித்தியாசமான மரம். இதற்காகத்தான் உங்களை தொடர்பு கொண்டு இருக்குது.